தேனியில் தற்கொலை செய்து கொண்ட கன்னியாஸ்திரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தேனி சின்னமனூரில் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த ஜெனட் மேரி தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் சென்னை பரங்கிமனையில் உள்ள கன்னியாஸ்திரிகள் தலைமையகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்கு பின் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முறையாக விசாரணை நடத்தி ஜெனட் மேரியின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவியை கணவனை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குடி வானங்காடு கிராமத்தைச் சேர்ந்த ரெங்கசாமி என்பவர் தனது மனைவி ஜீவிதாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கடுமையாக தாக்கியிருக்கிறார். இதில் மயங்கி விழுந்த ஜீவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ள நிலையில் ரெங்கசாமியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூரில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையானது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான முன்விரோதத்தில் நடந்தது தெரிய வந்துள்ளது. ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோயில் ஊராட்சியின் துணைத் தலைவராக உள்ளார் செந்தில்குமார். இவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்தார். இது தொடர்பாக 4 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 6 பேரை தேடி வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான முன்விரோதத்தில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையத்தில் யாசகம் எடுத்து வந்த முதியவரை கொடூரமாக குத்தி கொலை செய்த சம்பவத்தில் போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். இரணியல் அருகே பேயன்குழி பகுதியைச் சேர்ந்த விஜயபானு என்ற முதியவர் யாசகம் எடுத்து பிழைப்பை நடத்தி வந்த நிலையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிசிடிவி காட்சி உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் மதுபோதையில் வந்த விஜய் என்ற இளைஞர் முதியவரிடம் தகராறு செய்து கொலை செய்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.